அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேரசாயி நமகா. இப்போ பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருஷத்திற்கு மிக உன்னதமான நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். பராபவ வருஷம் அப்படின்னா உன்னதம் இருப்பு அப்படின்னு அர்த்தம். அது சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ். சுவாமி நம்ம உணரக்கூடிய ஒரு மகா உன்னதத்தை கொடுக்க போறார். நம்மளை நாமே ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு கொண்டு வர போறார்னு. இதே வருஷத்துல தான் திரேதா யுகத்தில் ராமர் பிறந்ததா சரித்திரம் சொல்லியிருக்கு. ஆக இந்த வருஷத்துக்கு மிக உன்னதம் இருக்கு. ஆன்மீகத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுதல், அகங்காரம் அங்கேயே அழிக்கப்படுவது. நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக அழிவுண்டு அப்படிங்கிறது தான் இந்த பராபவ வருஷத்தினுடைய உன்னத நோக்கம். ஸோ அதனுடைய பொருள் அதுதான். புரியுறது இல்லையா? ஸோ இந்த வருஷத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அருமையான முதல் யாகம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம். பாருங்கோ, குரு தான் அங்கேயும் நிற்கிறார். ஏன்னா அவர் தான் சரஸ்வதி தேவிக்கே குரு. ஸோ மகாவிஷ்ணு அவதாரத்தில் ஒரு குரு கடாட்சம் நம்மளுக்கு வேணுமான ஹயக்ரீவரை நம்ம பிடிச்சிக்கணும். கல்வி, அறிவு, ஞானம் எல்லாம் சொல்கிறோம். நம்ம எங்கேயாவது தேவையில்லாமல் பேசிட்டோமான நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுறது. நம்மளை நாமே உணர்ந்துக்காம ஒரு விஷயத்தில் ஈடுபட்டோமான தோல்வி வந்துடுறது. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்குள்ளே இன்னும் 2 பிரச்சனை. இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுன்னு ஒரு லூப் மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம உணர்ந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, டிஸ்ட்ரென்த் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணோமானா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அதை உணர்த்தக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருஷம். அழகாக ப்ராம்ப்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. வெளிநாடுகளில் பிரச்சனை நடக்கிறது, அங்கே இருந்தால் சுகமாக வாழலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஊரில் உட்காந்துட்டு சாப்பிடவும் முடியாமல் கஷ்டப்பட்டுண்டு நம்மளுக்கு யாருமே உதவிக்கு வரமாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது சொந்த பந்தங்களே இருக்காது. இப்படியான ஒரு விஷயத்தை எப்பா விட்டா போகிறோம்ப்பா, நான் பேசாமல் இந்தியாவுக்கே போயிடுறேன்னு சொல்லி புலம்புறவாழம் நிறைய பேர் இருக்கா. ஆக நமக்கு எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவாலும் சரி, படிக்கணும், மேல் படிப்புக்கு போகணும், தொழிலில் முன்னேறணும், புதிய தொழில்களில் வெற்றி அடையணும், எல்லாத்துக்குமே அறிவு வேணும். நம்மளுக்கு பேசிக் அந்த விஸ்டம் இல்லைன்னா நம்மளுக்கு தோல்வி நிச்சயம் இல்லையா? எதுலேயுமே கேல்குலேஷன்னு சொல்கிறோம். அந்த கேல்குலேஷன் எங்கேருந்து வருது? படிப்புலேருந்து. அதற்கு அதிபதி யார்? சரஸ்வதி. அவருக்கு குரு யார்? ஹயக்ரீவர். ரொம்ப சிம்பிள். எந்த விஷயத்தையும் நம்ம பக்காவாக ஹேண்டில் பண்ணணும்னு இருந்ததானா புத்திசாலித்தனம் தேவை. யாருக்கானாலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் புத்திசாலித்தனம் இல்லைன்னா இந்த கலியுகத்தில் வாழ முடியாதுங்கிறதா உண்மை. ஆக அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஹயக்ரீவர். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரனால மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் நம்ம உணர்ந்து நம்ம பேசினோம்னா கைக்கு கிடைச்சிடும். ஆக நம்மளுக்கு சம்பத்தை தரக்கூடியது, நம்மளுடைய உடல் மன ரீதியான பிரச்சனைகளை போக்கக்கூடியது, நல்ல விதமாக திங்க் பண்ணி வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய யாகம் அது உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கானா சும்மா இல்லை. நீங்களும் லக்கின்னு தான் அர்த்தம். ஏன்னா சுவாமி அதை உணர்த்துறதுக்காக தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொண்டு வந்து கொடுக்குறாரா இருக்கும். ஸோ எந்த விஷயத்தையும் நமக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம் நம்மளை தேடி வராது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நோக்கம். ஸோ நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு தேவையான விஷயங்களை கண்ணில் காமிக்கும், கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். காரணம் என்ன? நம்மளுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், கஷ்டம். என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிண்டே இருக்கோம் நம்ம. ஆனால் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டிஸையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம வெளியில் வரணும்னா சத் விஷயங்களில் கலந்துக்கணும். அதற்கான மிகப்பெரிய ஒரு யாகம் தான் இது. ஸோ எல்லாரும் கலந்துங்கோ. கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுங்கோ. நேரடியாக கலந்துக்க முடிஞ்சவா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். இல்லாதவா நீங்கள் சங்கல்பம் பண்ணிங்கோ. உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான அஞ்சல் கட்டணம் நம்ம வாங்கிப்போம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? உட்காந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு காரியம் சித்தி ஆகிறது. சுவாமி அதை கொண்டு வந்து கையில் கொடுக்குறார். அதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும் நமக்கு இல்லையா? ஸோ அது மறந்துடாதுங்கோ. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம இதில் சொல்ல போகிற மிராக்கள் என்னன்னா மிகப்பெரிய மிராக்கள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறதெல்லாம் நம்ம கையிலேயே கிடையாது. எவ்வளவோ தேடுவோம், ஜாதகம் சேராதுன்னு சொல்லுவா. எத்தனையோ கோயிலுக்கு போவோம், குழந்தை பிறக்கலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்கியம் எல்லாம் சுவாமி கொடுத்தாதான் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சிவகவிதாஜி பேசுகிறா. நீங்கள் முதல்ல கேளுங்க. வணக்கம் ஜோதிகா.
என்னோடய பேர் சிவகவிதா. நிலக்கோட்டை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு சந்தான கோபாலகிருஷ்ண யாகத்து மூலமாக தான் நீங்கள் எங்களுக்கு அறிமுகமானீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா தான் உங்களோட சேனலோட ஃபாலோவர். எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. பட் நாங்கள் அப்புறம் குழந்தைக்கு வந்து நான் கல்யாணம் ஆனதுல வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி, சந்தான கோபாலகிருஷ்ண யாகம்னு சொல்கிறாங்க, சரி நம்ம வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யாகத்துக்கு வந்து பணம் கட்டியிருந்தேன். உங்கள் சேனல் வந்து கோரிக்கைகள்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக சொன்னாங்க. அம்மா தான் வந்து உங்ககிட்ட என் பொண்ணுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் நிறைய டைம் பூஜை பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோஸ்லாம் எங்கள் அம்மா எனக்கு அனுப்பியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஹரிஹரபுத்திர யாகம்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு யாகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இடையில நீங்கள் கொடுத்த யாகம்லாம் எனக்கு தெரிஞ்ச யாகத்துக்கு நான் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்கள் அம்மா தான் உங்களோட ஃபாலோவர். அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஹரிஹரபுத்திர யாகமுக்கு வந்து எனக்கு அப்போ தெரியல. அவங்க தான் பணம் கொடுத்து யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, மணி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மணியை வச்சு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மணி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டேன். நம்பவே மாட்டீங்க, அந்த மணி வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நான் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. அப்படியே நான் கன்சீவ் ஆகிட்டேன். இதெல்லாம் நான் மிராக்கிள்னு தான் சொல்லுவேன். இது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இது அதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு தான் அதோட ஹாப்பினஸ் வந்து புரியும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மணி வரும்போது நல்ல செய்தி எனக்கு கொண்டு வந்துருச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற நல்ல விஷயம் வந்து எனக்கு கடவுள் செயலில் உறுதியாயிடுச்சு. உங்களோட உதி அபிஷேகம் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து பிரார்த்தனை வச்சுருந்துருக்காங்க, எனக்கு வந்து குழந்த கன்சீவ் ஆகணும்னு சொல்லி. எனக்கு வந்து குழந்த நின்னதுக்கப்புறம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது டாக்டர் சொன்ன விஷயம் 21 டேஸ்க்குள்ளே வந்து வெளியேறிடும், ஐ மீன் ப்ளீடிங் அந்த மாதிரி இப்படி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அழுதுகிட்டே சாமி முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். அப்போ எங்கள் அம்மா உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க போல், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர், நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு. எனக்காக ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ப்ரேயர் வச்சிங்க. அப்போது நீங்கள் பண்ணும்போது தான் அப்பா கிட்டேருந்து பூ விழுந்துச்சு. எனக்கு அப்போவே நம்பிக்கை வந்துடுச்சு, கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த் ஓகே தான். இப்போ எனக்கு எந்த அந்த ஒரு ப்ளீடிங்கோ எதுவுமே இல்லை. நான் நார்மலாக நல்லா தான் இருக்கேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்காக ப்ரேயர் வைக்கிறதுக்கு அம்மா அப்பா வேண்டிக்கிறாங்கன்றது அவங்க பெற்றவங்க, அதனால் வேண்டிக்கிறாங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக ஏன் வேண்டிக்கணும்? உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆனால் அந்த நல்ல மனசு வந்து கண்டிப்பாக உங்களை உயர்த்தும். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வாய்ஸ் நோட்டையும் நான் அனுப்புகிறேன். நீங்கள் பண்ண அந்த உதி அபிஷேகம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்களாம், இந்த மாதிரி என் பொண்ணு கன்சீவ் ஆகிட்டா நான் பக்கத்தில் இருக்க சாய் அப்பா கோயிலில் வந்து ஸ்வீட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியதாக சொன்னாங்க. காலையில் வெள்ளனையே போய் லட்டு வந்து 25 பீஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே போயுமே நான் வந்து அப்பா கிட்ட வேண்டியிருந்தேன். அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கும் ஜோதி அக்கா அண்ட் அந்த அண்ணா அவங்க பையன் அவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா யார் என்னன்னே தெரியாத நமக்காக வேண்டிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. மிராக்கிள் என்னென்னா, ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு கனவு வந்தது. வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. எனக்கு என்னன்னே புரியல, இது என்ன கனவு. நான் அப்படியே விட்டுட்டேன். கேலண்டர் செக் பண்ணி பார்க்கும்போது புட்டபர்த்தி சாய்பாபாவோட ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. மேபி அவரோட ஆனிவர்சரியா ஒரு என்னென்னு எனக்கு தெரியல, நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கல. நான் வந்து அதை சொல்லவே மறந்துட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. 2 டேஸ் கழிச்சு தான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை மறந்துடாதுன்னு சொல்லி சாயப்பா சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, ஜோதி வந்து அவங்களோட சேனலில் இந்த மாதிரி லக்ஷ்மி ஹாய்களோட யாகம் வந்து பண்ணுறாங்க, மேபி உன்னை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாரோ என்னமோன்னு சொன்னாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அத்தனையும் இணைக்கிறாரு. சரி, ஓகே, கொடுத்துடலாம். நிச்சயமாக குழந்தைய காப்பாற்றுறதுக்கான வழியை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நான் சொல்லிட்டேன் என்ன பிரார்த்தனைன்றதையும் அண்ணா கிட்ட வந்து சொல்லிட்டேன். இது இன்னொரு விஷயம், இது இன்னொரு மிராக்கள் ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா வந்து 2021 கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு வலது கண்ணில் வந்து பார்வை வந்து இல்லை, லெஃப்ட் மட்டும்தான் விஷன் இருக்குது. சரி, கடவுள் எதையோ ஒன்று இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சின்ன கண்ணை மட்டும் இது பண்ணிவிட்டு உடம்பு சரி பண்ணிட்டாருன்னு சொல்லி நாங்கள் மனசை தேத்திக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு 66 வயசு. ஸோ ரொம்ப ஏஜ்டு பர்சன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாஸ்ட் மந்த் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகும்போது, ஐ செக்கப் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இந்த மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு தான் என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி ஹாய்கிரவர் யாகிறது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும்
அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களாம். எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. நமக்கு அப்பாவுக்கு நரம்பு பிரச்சனை இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. ஸோ அதனால் அவர் அத்தனை டாட்ஸையும் அவர் இணைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு நடந்த மிராக்கிள். எனக்கு நடந்த மிராக்கிள், நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. இது அத்தனையுமே அவரோட அற்புதம் தான். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களோ இல்லை எந்த ஒரு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது. நிச்சயமாக அந்த சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கோங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு கண் முன்னாடி நானே ஒரு உதாரணம். என்கிட்ட வந்து கிருஷ்ணர் சிலை வந்து கேட்டிருக்காராம் அவர். அது வந்து கண்டிப்பாக பிகாஸ் நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நிலக்கோட்டைன்னு ஒரு சின்ன டவுனில் இருக்கோம். அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அதுக்கும் ஒரு வழி விடுவார். என்னைக்கு நான் வந்து கொடுக்கறது கரெக்டுன்னு அவர் நினைக்கிறாரோ அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்க வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நான் நித்யானந்த குபேர சாய்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜோதி அக்கா, அண்ணா, உங்கள் பையன், நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ப்ளஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, பட் இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆவேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க அக்கா. ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறீங்க. இன்ஃபேக்ட் காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு சிவியராக உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதையும் மீறி உங்களை எந்திரிக்க வச்சுருக்காருன்னா எங்களுக்காக தான் எந்திரிக்க வச்சுருக்காரு. எங்களை மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பம் வந்து உங்களை பிரார்த்தனைனாலும் நல்லா இருக்கு. எங்களுக்காக உங்களை எந்திரிக்க வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன்க்கா. ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கும் சாயப்பாக்கும் ரொம்ப நன்றி. ஓ, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ எனக்காக பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்டையும் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி இது மாதிரி யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம்? சுவாமியோட ஃபேமிலியில் இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் இதை கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மற்றவாளுக்காக செய்யணுங்கிற எண்ணம் இருக்க பாருங்க, அது ரொம்ப உன்னதமான விஷயம். அது எனக்காகவும் நீங்கள் பண்ணியிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கெல்லாம் வேர்ட்ஸ் இல்லை. நீங்கள் வந்து சின்னவாளா பெரியவாளாங்கிறது இல்லை, உங்கள் ஆத்மா என்னை வாழ்த்துறது இல்லையா, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது நீங்கள் வேர்ட்ஸாக நீங்கள் சொல்லியிருக்கலோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மனசால் சொல்லியிருக்கள்னு என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சுவாமிகிட்ட போகும்போது கூட என்னை பற்றி நினச்சிருக்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல சுவாமி என்னையும் நினைக்க வச்சுருக்கார் இல்லையா, அந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அழகான, அருமையான, புத்திசாலித்தனமான, அனுசரணை இருக்கக்கூடிய, ஆள் ஆரோக்கியத்தோட கூடிய அழகான குழந்தை பிறக்கணும். அதுவும் சுவாமிகிட்ட இவ்வளோ விசுவாசமாக சந்தோஷமாக ஒன்றி இருக்கணும். அதுக்கு சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸ்கேனில் எல்லாம் சுவாமி பார்த்துப்பார், அவர் இருக்கிறச்சு என்ன பயம், தைரியமாக போயிட்டு வாங்க. நாங்கள் இதை கேட்டுருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்பவும் நன்னா இருப்பள். நீங்கள் சொன்னதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக எனக்கு நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த மணி வந்து சேர்ந்ததும் உங்களுக்கு கன்சீவான மெசேஜ் வந்ததெல்லாம் வந்து மிராக்குலஸ். அது நீங்கள் மற்றவா எப்படி எடுத்துப்பாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம், அது கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன். ஸோ அது சான்ஸ்லெஸ் மொமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். தைரியமாக இருங்கோ. சுவாமியை அவ்வளோ தூரம் பூ கொடுத்து மணி ரூபத்தில் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா சுவாமி பரிபூர்ணமாக அங்கே இருக்காருன்னு தானே அர்த்தம். அவ்வளோ தூரம் உங்ககிட்ட இருக்கிற கடவுள் உங்களை சும்மா விட்டுடுவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதுவும் கனவில் வேற வந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமைன்னு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காருன்னா உங்களை எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார் அவர். சுவாமி அவ்வளோ தூரம் உங்கள் கூட இருக்காருன்னா நீங்கள் எவ்வளோ பிளஸ்டு சொல். கண்டிப்பாக உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிற குழந்தையும் கண்டிப்பாக பிளஸ்டாக தான் இருக்கும். தைரியமாக இருங்கோ. சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை எனக்கு எப்போவுமே உண்டு. ஸோ இதை கேட்டுருக்கிறவாளுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாகம்ங்கிறது எதுக்காக நடத்தப்படுறதுங்கிறத ரீசனை விட்டுடுங்கோ. இது கொடுக்கறது சுவாமி உங்கள் கைக்கு கிடைக்கிறதானா ஏன் அந்த மூமெண்ட்லேருந்து உங்களுடைய லைஃப் மாறப்படாது? இப்போ இவாளுக்கு நடந்த மூமெண்ட் ஏன் உங்களுக்கு நடக்கப்படாது? சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கும் தெரியாது, ஆனால் சுவாமி அதை காமிக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படி கலந்துக்கணுமானா கீழே தெரியிற நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்களும் கலந்துங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மாறுங்கிறது சர்வ நிச்சயம். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எல்லாருக்கும் சித்திக்கட்டும். ஓம் நித்யானந்த குபேர சாயி. நமஸ்காரம்.